மாலை முதலமைச்சரோடு அமைச்சர் பெருமக்களும் நிதித்துறை செயலாளரும் முதன்மைச் செயலாளரும் எங்களது கோரிக்கையை கொடுத்து பேசியதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது சம்பந்தமாக அரசுக்கு 4 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று அறிவிப்பதாக சொல்லியிருந்தார், கேட்டுக்கொண்டார். ஆகவே உடனே உங்களுடைய போராட்டங்களை தள்ளி வைக்க வேண்டும், எங்களுக்கு கால அவகாசம் ஒரு 4 வாரங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலே அவர்கள் கூட்டத்திலே நாங்கள் கலந்து பேசின அடிப்படையில் இனிமேலும் எங்களால் இந்த கால அவகாசத்தை தர இயலாது என்ற அடிப்படையில் நாளை திட்டமிட்டபடி இந்த போராட்டம் என்பது தொடரும் என்றும் அது தற்செயல் விடுப்ப அனைவரும் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களிலே காலையிலே ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே மேலும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு முன்பாக இந்த அரசாங்கம் உடனடியாக அந்த கோரிக்கைகள் குறித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை ஒரு நாள் மட்டுமே ஏற்கனவே நாங்கள் ஒரு நாள் தான் அறிவிச்சிருந்தோம். அந்த மறியல் போராட்டம் என்பது ஆர்ப்பாட்டமாக நாளை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாங்கம் எங்களது கோரிக்கையை நிராகரிக்கவில்லை. 4 வார காலம் அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். நிராகரித்திருந்தால் நாங்கள் உடனடியாக இந்த போராட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து சென்றிருப்போம். அவகாசம் கேட்டிருக்க அடிப்படையில் நாங்கள் எங்கள் போராட்டத்தையும் ஊழியர் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது என்ற அடிப்படையில் ஊழியருடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்க வேண்டிய தேவை இருக்குது என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். ஆகவே தற்செயல் விடுப்பாகவும் காலையிலே மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டத்தை முடிவெடுத்திருக்கின்றோம். காலை 11 மணிக்கு. அதாவது அவர்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சொல்லவில்லை, 4 வார காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் கேட்ட நிதித்துறை சம்பந்தமாகவும் எங்களது கோரிக்கைகள் குறித்தும் பரிசீலிப்பதற்கு ஒரு 4 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அறிவிப்போங்கிறதையும் சொல்றாரு, அறிவிப்போன்னு சொல்றாங்க. ஆனால் உடனடியாக இந்த அறிவிப்பு என்பது ஊழியர் மத்தியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்ட களத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஆமாம், அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு மீண்டும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுப்போம். முதலமைச்சர் எங்கள் கோரிக்கை குறித்து நிறைவேற்றுவது சம்பந்தமாக அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதை தான் மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கோரிக்கை எங்களுக்கு உடனடியாக கடந்த 1 ஆண்டு காலமாக கடந்த ஆண்டே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதே கோரிக்கை இன்றைக்கும் முன்மொழிந்தும் இன்றைக்கும் அதற்கான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்ட காலத்திற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குது. 1 மாத கால அவகாசம் என்பது இல்லை. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு 1 வாரத்தில் கூட ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடக்கலாம், 10 நாளில் கூட கூட்டம் நடக்கலாம். கண்டிப்பாக ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் திட்டமிடுவோம். அது அவங்க தான் சொல்லணும், அவங்க அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் தான் அதை சொல்லணும். ஒருங்கிணைப்பாளர்கள் எப்பொழுதும் நாங்கள் பேச்சுவார்த்தை, இன்றைக்கு கூட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்ல, அதனால எப்பொழுதும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக. என்ன சார், பட்ஜெட்டில் விரைவில் அதாவது 4 வார காலம் என்பது செயலாளர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வரைக்கும் நாம் கொண்டு போக வேண்டியதில்லை, நாங்கள் அதற்கு முன்னாடியே எங்களோட அறிவிப்புகளை நாங்கள் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க எதுவும் சொல்லலை, நாங்கள் நம்புகிறோம், அறிவிப்பாங்கன்னு நம்புகிறோம். அவங்க கேக்குறாங்க, ஆனா நாங்க கொடுக்கலையே. கோரிக்கை திட்டமிட்டபடி எங்களுடைய போராட்டம் நடைபெறும். எங்களுடைய கோரிக்கையை அவங்க நிராகரிக்கல, எங்களுக்கு கால அவகாசம். ஆமா, ஜனநாயகத்தை பேச்சுவார்த்தை தாங்க வெற்றி பெறும். பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் நாளைக்கு போராட்டத்துக்கு பங்கேற்போம். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக பணிக்கு போக மாட்டோம். நீதிமன்ற உத்தரவு இதுவரைக்கும் எங்களுடைய பார்வைக்கு வரல, எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுக்கப்படல. ஆக கொடுக்கப்படாத நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நாங்கள் எதையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக
கண்டிப்பா எல்லா அலுவலகங்களும் தாலுகா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, பள்ளிகள், கல்லூரி எல்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து முடிச்சுக்கலாம்ண்ணா. வெறிச்சோடி தான் இருக்கும். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி நன்றி நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.